get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 23 அதிராஜேந்திரன் ஆணை. கலிங்கராஜகுமாரியின் மனமாற்றத்திற்கு காரணத்தை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதிராஜேந்திரனுக்கு புரிந்திருந்ததால் காவலர் தலைவன் சொன்ன செய்தியை அடுத்து யாரையும் சிறை செய்ய வேண்டாம் என்று அறிவித்துவிட்டு பிக்குவையும் மூர்சமத்தையும் சிறைப்பிடித்து வந்த காவலரையும் அனுப்பிவிட்டு தீவிர சிந்தனையில் ஆழ்ந்து அறைக்குள்ளேயே நடமாடிக்கொண்டிருந்தான் பல வினாடிகள். பிறகு அறை சாளரத்தை அணுகி வெளியே நோக்கினான். அந்த மாநகர் அந்த இரவில் மகோன்னதமாக காட்சியளித்தது. சுற்றிலும் எழுந்திருந்த பெரிய மலைகளும் நடுமலை மேலிருந்த கோயில்களும் நகரெங்கிலும் செழிப்பாக வளர்ந்திருந்த பசுமையான மரங்களும் தூரத்தே சந்திர வெளிச்சத்தில் வெள்ளிப்பாலம் போல் நகர்ந்து கொண்டிருந்த மகாவலி கங்கையும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. இத்தனை அழகான நகரங்கள் பலவற்றையும் இயற்கையின் வளப்பத்தையும் உத்தேசித்துதான் இந்த நாட்டை சொந்தமாக்கிக் கொள்ள சோழரும் பாண்டியரும் மற்றோரும் ஆதி முதல் முயன்று வந்திருக்கிறார்கள் என்று தீர்மானித்த சோழ இளவல் இன்னொரு நாடு வளப்பமாய் இருப்பதற்காக அதை வெற்றி கொண்டு சுரண்ட முயல்வது எப்படி நியாயமாகும் என்று தன்னைத்தானே வினவிக்கொண்டான். அன்று காலை நிகழ்ச்சியையும் எண்ணி பார்த்து அரசகுமாரியை தூக்கி செல்ல முயன்றவர்கள் சிங்களவர்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர்களை ஏவியது யாராயிருக்கும் என்று வினவியும் விடை கண்டான் இல்லை. அப்படி விடை காணாவிட்டாலும் ஓர் உண்மை தெரிந்தது அதிராஜேந்திரனுக்கு. விஜயபாகுவுக்கு சோழர்களை விட உள்நாட்டு எதிரிகள் அதிகமாய் இருக்கிறார்கள் என்ற உண்மை அது. அரசகுல பெண்களை தூக்கி செல்லும் குற்றத்தை சோழர் மட்டும் செய்யவில்லை, சிங்களமும் அந்த அதர்மத்தை செய்வதில் சளைக்கவில்லை என்ற எண்ணமும் அவன் உள்ளத்தில் உதயமானதால் சிறிது புன்முறுவலே கொண்டான். வீரமகளான கலிங்க மகள் விஜயபாகுவையே தனது விடுதலைக்கு எதிர்பார்க்கிறாள் என்பதும் அவனுக்கு வெட்ட வெளிச்சமாக புரிந்திருந்ததால் அடுத்து தான் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி சிந்தித்து ஒரு முடிவுக்கும் வந்தான். சிங்களத்தின் நிலை விஜயபாகுவுக்கு தெரிந்திருந்தால் சோழர் படைகள் மீண்டும் மகாதித்தாவில் வந்து இறங்கும் என்பதை எதிர்பார்த்திருந்தால் விஜயபாகு ஒரு காலம் திரிலோக சுந்தரியையும் மற்றவர்களையும் இங்கு அனுப்பியிருக்க மாட்டான் என்பதை திட்டமாக நம்பினான் சோழ இளவரசன். தவிர படைகள் இறங்கிய 10 நாட்களுக்குள் அந்த படைகளை கொண்டு தான் மகா கிராமம் வரை ஆக்கிரமித்துவிட முடியும் என்பதை சிங்கள இளவல் சொப்பனத்தில் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான் என்பதையும் எண்ணியபடியால் விஜயபாகுவின் கணக்கு சிறிது தப்பிவிட்டதை புரிந்து கொண்ட அதிராஜேந்திரன் எதிரிக்கு விட்டு கொடுத்து அவனை முறியடிப்பதுதான் சிலாக்கியம் என்ற முடிவுக்கும் வந்து அந்த முடிவின் விளைவாக நித்திரை கொள்ள பஞ்சனையிலும் படுத்தான். ஆனால் அதிக நேரம் உறங்க முடியவில்லை அவனால். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனது பள்ளியறை கதவு லேசாக தட்டப்பட்டது. அடுத்து அந்த கதவு திறக்கப்பட்டு காவலன் ஒருவன் உள்ளே வந்து தலைவணங்கி நின்றான். பள்ளியறை பஞ்சனையில் படுத்திருந்தாலும் இரவோ பகலோ எந்நேரத்திலும் தன்னை எழுப்பலாம் என்ற பொது விதி ஏற்படுத்தியிருந்த மகாவீரனான அதிராஜேந்திரன் பஞ்சனையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு என்ன விசேஷம் என்று வினவினான் வணங்கி நின்ற காவலனை நோக்கி. தங்களை அவசரமாக காண ஒருவர் வந்திருக்கிறார் என்று கை நீட்டி வாய் புதைத்து மெதுவாக தெரிவித்தான் காவலன். காலை வரை அவரால் காத்திருக்க முடியாதா என்று அதிராஜேந்திரன் வினவினான் அமைதி நிரம்பிய குரலில். முடியாதாம், காலையில் இங்கிருந்தால் ஆபத்தாம் என்றான் காவலன். நமது படைகள் வசம் இருக்கும் இந்த நகரத்திலா என்று வினவிய அதிராஜேந்திரனின் குரலில் லேசாக வியப்பு ஒலித்தது. அப்படிதான் சொல்கிறார் அவர். காவலன் அதிக பணிவை காட்டினான். அவர் பெயர்? அதிராஜேந்திரன் வினவினான். சொல்ல மறுக்கிறார் என்றான் காவலன். அப்படியானால் போக சொல் என்று மீண்டும் பஞ்சனையில் படுக்க போன சமயத்தில் எசமா என்று தடைக்குரல் கொடுத்தான் காவலன். நான் சொன்னது உன் காதில் விழுந்ததா இல்லையா? விழுந்தது எசமா. ஆனால் நீங்கள் பார்க்க மறுத்தால் ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். என்ன அப்பேற்பட்ட விஷயம்? விஷயத்தை மெதுவாக தான் சொன்னான் காவலன். அது அதிர்ச்சி தரும் செய்தியா இருந்தாலும் எந்த உணர்ச்சியையும் வெளியில் காட்டிக்கொள்ளாத அதிராஜேந்திரன் முகம் மட்டும் சிறிது சுளித்தது. புருவங்கள் சற்று மேலே உயர்ந்தன. இவர்தான் காலையில் அரசகுமாரியை தூக்கி செல்ல ஆட்களை அனுப்பிய மகாவீரரா என்று மெதுவாக விசாரித்தான் அதிராஜேந்திரன். அப்படிதான் சொல்கிறார் என்று காவலன் கூற பஞ்சனையை விட்டு இறங்கி அருகிலிருந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்ட அதிராஜேந்திரன் சரி, அவரை வர சொல் என்றான். காவலன் வெளியே சென்ற சில வினாடிகளில் தலை முழுவதையும் போர்த்தி கொண்டு உள்ளே ஒரு மனிதன் நுழைந்தான். உள்ளே வந்ததும் தலைமுக்காட்டை தள்ளி தனது முகத்தை காட்டினான். பிறகு அந்த அறையை சுற்றுமுற்றும் நோக்கினான். அவன் அப்படி நோக்கிய காரணத்தை புரிந்து கொண்டதால் இது பள்ளியறை, இங்கு நான் யாரையும் பார்ப்பது கிடையாது, ஆகையால் உட்கார ஆசனமில்லை என்ற அதிராஜேந்திரன் தாங்கள் யாரென புரியவில்லை என்றும் சொல்லி புன்முறுவல் செய்தான். அந்த மனிதனின் முகத்தில் கடுமை தாண்டவமாடியது. இன்று காலை தங்களுக்கு ஒரு பெரிய தொண்டு செய்ய முயன்றேன் என்றான் அவன். ஆம் ஆம் சொன்னான் காவலன் என்று அதிராஜேந்திரன் குரலில் நன்றியை காட்டினான். தாங்கள் தலையிடாதிருந்தால் கலிங்கராஜகுமாரி என் சிறையில் இருப்பாள். அவன் குரலில் சோழ இளவரசனை பற்றி குற்றச்சாட்டு இருந்தது.
இந்த மாதிரி காரியத்திற்கு முயன்றது தாங்கள் என்பது தெரியாது. தாங்கள் யார் என்பதை சொல்லவில்லையே என்று கேட்டான் அதிராஜேந்திரன் பணிவு நிரம்பிய குரலில். அந்த மனிதன் சிந்தித்தான். பிறகு அறிவித்தான், தங்களைப் போல் நானும் ஒரு இளவரசன் என்று. அப்படியா, மிக்க மகிழ்ச்சி என்றான் அதிராஜேந்திரன். நான் கேசதாதுவின் தம்பி, இளைய கேசதாது என்று என்னை அழைக்கிறார்கள். தாங்கள்தானா அது என்று கேட்ட அதிராஜேந்திரன் குரலில் வியப்பு ஒலித்தது. என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தங்களை பற்றி எப்படி கேள்விப்படாமல் இருக்க முடியும்? சிங்களம் வந்தவுடன் உங்களை காண சோழ நாட்டிலேயே உத்தரவாய் இருந்தது எனக்கு. அப்படியானால் என் வேலை சுலபமாகிவிட்டது. என்ன வேலை? அரசகுமாரியை தூக்கி செல்லும் வேலைதானே? அது ஒரு வேலையா? இன்று காலை அதை செய்து முடித்திருந்தால் சோழர்களும் நானும் சமமாய் இருப்போம். எப்படி? சோழர்கள் சிங்கள மகாராணியையும் அவள் புதல்வியையும் சிறையில் வைத்திருக்கிறார்கள். திரிலோக சுந்தரியை நான் சிறை எடுத்திருந்தால் இருவரும் சமமாய் இருப்போம். அதிராஜேந்திரன் முகத்தில் சிறிது சினம் துளிர்த்தது. சோழர்கள் சிறைப்பிடித்தது போர் செய்து என்று குறிப்பிட்டான் சோழ இளவரசன். போரில் ஆள் சேதம் அதிகம். அதில்லாமலே இந்த அலுவலை நிறைவேற்றுவதுதான் புத்திசாலித்தனம் என்ற இளைய கேசதாது லேசாக நகைத்தான். அதிராஜேந்திரன் இதழ்களில் இடக்கான இளநகை விரிந்தது. அந்த புத்திசாலித்தனம் தங்களுக்கு இருக்கிறதா என்று வினவினான் இகழ்ச்சி ஒலித்த குரலில். ஆம், இப்பொழுது விஜயமகாதேவியை நான் சிறையெடுப்பதை தாங்கள் தடுக்காவிட்டால் அவளை சிறை வைத்து விஜயபாகுவையும் சிறை பிடிப்பேன். தவிர விஜயபாகுவுக்கு எதிராக ருகுணாவில் புரட்சியும் கிளப்புவேன். சிந்தித்து பாருங்கள் சோழ படைத்தலைவரே, உங்களை எதிர்க்க விஜயபாகு படை திரட்டி வடக்கே வரும் சமயத்தில் நான் அவனை பின்புறத்தில் என் படைகளை கொண்டு தாக்குவேன். நீங்கள் வடக்கிலும் நான் தெற்கிலும் தாக்கினால் விஜயன் புரட்சியை நசுக்குவது மிகவும் எளிது என்று திட்டத்தை விளக்கினான் இளைய கேசதாது. அதிராஜேந்திரன் புன்னகை பூத்து, சரி இளவரசரே, தங்கள் முதல் திட்டம் பூர்த்தியாகட்டும். அடுத்ததை பிறகு கவனிப்போம். அரசகுமாரியை கடத்தி செல்ல போதிய வீரர்களை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று விசாரித்தான். ஆஹா, கொண்டு வந்திருக்கிறேன். இன்று காலை வந்த இருவரை தவிர திடகாத்திரர்களான 10 பேர் வந்திருக்கிறார்கள் என்று உற்சாகத்துடன் சொன்னான் இளைய கேசதாது. எங்கே அவர்கள்? தென்புற காட்டில் இருக்கிறார்கள். சரி, உங்கள் வேலையை கவனியுங்கள். உங்கள் வீரர்கள் தலையிட மாட்டார்கள். நன்றி சோழ இளவரசரே, மீண்டும் சந்திக்கிறேன் என்று சொல்லி வெளியே சென்றான் இளைய கேசதாது. இளைய கேசதாது சென்ற பிறகும் பஞ்சனையில் படுக்கவில்லை அதிராஜேந்திரன். இன்றைக்கு ஏகாதசிதான் என்று சொல்லி உள்ளூர நகைத்து கொண்டான். பிறகு அரை கதவை திறந்து காவலனை விழித்து, நீ விகாரத்துக்கு சென்று அங்குள்ள பிக்குவை கையுடன் அழைத்து வா என்றான். அடுத்த ஒரு நாழிகைக்குள் வந்த பிக்குவிடம் சில பணிகளை சொன்னான். பணிகளை கேட்ட பிக்கு பிரமித்து நின்றார். சற்று சிந்தித்ததும் உண்மை உதயமாக அவர் முகம் பெரிதாக மலர்ந்தது. அதிராஜேந்திரா, உன்னை போன்றவர்களை பெற்றதால் சோழர் குலம் பெருமை அடைகிறது. நீ நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். சென்று வாரும், நேரம் அதிகமில்லை என்று அதிராஜேந்திரன் சொல்ல அறையிலிருந்து வேகமாக அகன்றார் பிக்கு.